தமிழ்நாடு சட்டப்பேரவையில் ஆளுநர் உரை மீதான விவாதத்தில் பதிலுரை அளித்த முதலமைச்சர் விஜய் ஒரு முதலமைச்சர் பொறுப்பிற்கான தகுதியோடு நடந்து கொள்ளவில்லை. நேற்றைக்கு எதிர்க்கட்சித் தலைவர் அவர்கள் இந்த அரசின் மீது வைத்த குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்க வேண்டும் முதலமைச்சர் என்று தெளிவாக சொன்னார். ஆனால் அவர் வைத்த குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்காமல் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது குற்றம் சுமத்துவதை மாத்திரமே தன்னுடைய பணியாக கொண்டு அவர் செயல்பட்டார். இன்னும் ஒரு எலெக்ஷன் மோடிலிருந்து சிஎம் மோடுக்கு மாறாமலே இருக்கிறார். எலெக்ஷன் மோடில் போய் எப்படி பேசுவாரோ அதே போல் ஏற்றி இறக்கி பேசுவது, திரைப்படத்தில் நடிப்பது போல பேசுகின்ற பணியை மாத்திரமே இன்றைக்கும் செய்தார். சட்டமன்றத்தை ஷூட்டிங் ஸ்பாட்டாகவே அவர் நினைத்து கொண்டிருக்கிறார், ஸ்டுடியோவாகவே நினைத்து கொண்டிருக்கிறார். இதில் இருப்பவர்களுக்கு கேமரா முள் எப்படி அவருக்கு பழக்கமோ அதே பழக்கத்தில் தான் இன்றைக்கும் பேசினார். தமிழ்நாட்டுடைய தலையாய பிரச்சனையாக இன்றைக்கு பொதுமக்கள் கருதுவதும் அவர்கள் போராட்டம் நடத்துவதும் தொடர்ந்து நடைபெறுகிற வன்முறைகள், மிக குறிப்பாக பெண்கள் மீதான வன்முறைகள், சிறுமிகள் மீதான பாலியல் தாக்குதல்கள். இது குறித்து இன்னும் எதிர்க்கட்சி என்ற முறையில் திராவிட முன்னேற்ற கழகம் எந்த போராட்டத்தையும் நடத்தவில்லை. ஆனால் பொதுமக்கள் மிக கடுமையாக இதற்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். அது கோயம்புத்தூர் சம்பவத்தை ஒட்டி நடந்ததாக இருந்தாலும், கும்மிடிப்பூண்டியிலே அந்த சிறு குழந்தை பாதிக்கப்பட்டதை எதிர்த்து நடந்த சம்பவமாக இருந்தாலும், இது எதற்கும் அவர் பதிலளிக்க தயாராக இல்லை. அதே போல் தாவேக்காவை சேர்ந்த நிர்வாகிகள் பலர் மீது குற்றச்சாட்டு இருக்கிறது என்று பாதிக்கப்பட்டவர்கள் குற்றம் சுமத்தி அதன் மீது வழக்கும் தொடுக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்தும் அவர் வாய் திறப்பதற்கு தயாராக இல்லை. ஆனால் இவற்றையெல்லாம் திசை திருப்புவதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது தாக்குதல் நடத்துவதும் குட்டிக்கதை சொல்வதும் ஒரு முதலமைச்சராக அவர் நடந்து கொள்ள வேண்டிய நடைமுறைகளை விட்டுவிட்டு இன்னும் நடிகராகவே தன்னை நினைத்து கொண்டு செயல்படுகிறார் என்பதுதான் வருத்தத்திற்குரிய செய்தி. அதில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் நேற்றைக்கு விவசாயிகள் போராட்டத்தை பற்றி சொல்லியிருந்தார். அது திராவிட முன்னேற்ற கழகம் தூண்டி விடுகிறது என்று சொல்கிறார். இன்னும் திராவிட முன்னேற்ற கழகம் போராட்ட களத்திற்கு வரவில்லை. ஆட்சி அமைந்து 40 நாட்கள் ஆகிறது. சட்டமன்றம் கூடி இன்னும் ஆளுநர் உரை மீதான விவாதம் முடியவில்லை என்று நாங்கள் காத்திருக்கிறோம். பொதுமக்களோ விவசாயிகளோ காத்திருக்க தயாராக இல்லை. ஆனால் அந்த விவசாயிகளை திராவிட முன்னேற்ற கழகம்தான் தூண்டிவிட்டு போராட்டம் நடத்துகிறது என்று அவர் சொல்கிறார். இன்றைக்கு அவருடைய ஆட்சிக்கு வெளியிலிருந்து ஆதரவு தருகின்ற அதையும் அவர் சொன்னார். எந்த நெருக்கடியும் இல்லாமல் அவர்களே சுதந்திரமாக எனக்கு ஆதரவு தந்திருக்கிறார்கள். அந்த கம்யூனிஸ்ட் கட்சிகளில் ஒன்றான இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சிபிஐ விவசாயிகள் பிரச்சனைக்காக போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருக்கிறது. அது திராவிட முன்னேற்ற கழகம் தூண்டிவிட்டதா? தங்களுடைய கூட்டணியில் இருக்கிறவர்கள் தங்கள் ஆட்சி நடத்துவதற்கு ஆதரவு தருவர்களே போராட்டம் நடத்துகிறார்கள். ஆனால் இது எதுவும் கலாயாதார்த்தம் புரியாமல் தனக்கு எழுதி கொடுத்த ஸ்கிரிப்டை மட்டும் பேசுகின்றவர் என்கின்ற காரணத்தினால் சட்டமன்றத்தில் இதையெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார். அப்பா குறித்து குட்டி கதை சொல்கிறார். வழக்கமாக தேர்தல் போது குட்டி கதை சொல்லுவார். அவருடைய திரைப்பட பாடல் ரிலீஸு, பட ரிலீஸுக்கெல்லாம் குட்டி கதை சொல்லுவார். இன்றைக்கும் குட்டி கதை சொல்கிறார். அப்பா கதை. உங்கள் அப்பாவுக்கு நீங்கள் எப்படி நடந்து கொண்டீர்கள் என்பதையே உங்கள் அப்பா பேட்டி கொடுத்துருக்கிறார். மரியாதைக்குரிய எஸ்.ஏ. சந்திரசேகர் என்னுடைய மகன் என் கட்டுப்பாட்டில் இல்லை, புஷ்யானந்தி கட்டுப்பாட்டில் இருக்கிறார் என்று வெளிப்படையாக பேட்டி கொடுத்துருக்கிறார். அது குறித்து இன்னும் நீங்கள் எந்த தெளிவும் சொல்ல. இன்னும் சொன்னால் எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர்கள் சொன்னது போல கணவனை காணவில்லை என்று மனைவி செங்கல்பட்டு கோர்ட்டிலே வழக்கு தொடுத்திருக்கிறார். அப்பாவை காணாமல் மகளும் தவித்து போயிருக்கிறார்கள். நீங்கள் அதெல்லாம் விட்டுட்டு அடுத்தவங்க அப்பா கதை சொல்கிறீங்க. ஆனால் எங்கள் தலைவர் எப்படி ஒரு சிறந்த மகன் என்பதற்கு எங்களுக்கு எதிர்க்கட்சியாக இருந்தாலும் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் மரியாதைக்குரிய டாக்டர் ராமதாஸ் சொன்னார், மகன் என்றால் மு.க. ஸ்டாலினை போல் இருக்க வேண்டும் என்று. தமிழ்நாட்டினுடைய இருக்கின்ற படிக்கின்ற பிள்ளைகள் அவரை எப்படி அழைத்தார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும். எனவே எங்களுக்கு அறிவுரை கூறுகிற வேலையை முதலமைச்சர் விஜய் நிறுத்தி கொள்ள வேண்டும். முதலில் உங்கள் குடும்பத்தை நீங்கள் பாருங்கள், அடுத்தவர்கள் குறை சொல்வதை வைத்துக் கொள்ளலாம். இப்படி ஒரு டைவர்ஷன் பாலிடிக்ஸ் மூலமாகவே ஆட்சியை நடத்திவிடலாம் என்று நினைத்தால் பொதுமக்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள். உங்களுக்கு வாக்களித்தவர்கள் 35%, உங்களுக்கு வாக்களிக்காமல் மற்ற கட்சிகளுக்கு வாக்களித்தவர்கள்
65%. இந்த 65%மும் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு வாக்களித்த 35%மும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். உங்களை நம்பி வாக்களித்தவர்களுக்கான பணியை செய்யாமல் எதிர்க்கட்சி என்ற முறையில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது என்ன குற்றச்சாட்டு சொல்லலாம், அதன் மூலம் எப்படி பிரச்சனைகளை மடமாற்றலாம் என்று நினைத்தீர்கள் என்றால் ஏமாந்து போவீர்கள். இந்த ஆட்சியுடைய தலையாய பிரச்சனையாக இருக்கின்ற சட்டம் ஒழுங்கு பிரச்சனை 6 மாத கால அவகாசம் கொடுக்கின்ற பிரச்சனை அல்ல. ஒரு புதிய திட்டத்தை தீட்டுவதற்கோ துவங்குவதற்கோ அறிவிப்பதற்கோ தான் இந்த 6 மாத கால அவகாசம் என்பதெல்லாம். ஆனால் அன்றாடம் மக்களை பாதிக்கின்ற பிரச்சனைக்கு அன்றே தான் தீர்வு காண வேண்டும். இன்றைக்கி உடம்பு சரியில்லைன்னா இன்றைக்கி தான் மருத்துவர்கிட்ட போய் வைத்தியம் பார்த்துக்க முடியும். சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில் பெண் குழந்தை கொலை செய்யப்பட்டிருக்கிறது என்றால் அதை இன்றைக்கு தான் கேட்க முடியும். அதைத்தான் பொதுமக்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை மடமாற்றுகின்ற வேலையை தயவு செய்து நீங்கள் நிறுத்திக்கணும். அடுத்தது ஒரு நரேட்டிவ் செட் பண்ண விரும்புகிறீங்க. ஊழலற்ற ஆட்சி தான் தருவதாகவும் மீதி இதுவரை இருந்த ஆட்சி எல்லாரும் ஊழல் ஆட்சி என்பது போலவும் ஒரு நரேட்டிவ் செட் பண்ண முயற்சிக்கிறீங்க. உங்கள் மீது ஒன்றிய அரசு தொடுத்திருக்கின்ற வழக்குகள் என்ன? கார் வாங்கினதில் தவறு நடந்திருக்கிறது, வரி கட்டவில்லை என்று வழக்கு இருக்கிறது. நீங்கள் திரைப்படத்தில் நடிப்பதற்கு பிளாக்கில் சம்பளம் வாங்கின பிரச்சனை இருக்குது. உங்கள் படங்கள் பிளாக்கில் டிக்கெட்டில் விற்று ஓடிய பிரச்சனை இருக்கிறது. ஆனால் இதையெல்லாம் செய்துவிட்டு ஏதோ உத்தமர் போல், நீங்கள் தான் இந்த நாட்டை காக்க வந்த காந்தி போல் சட்டமன்றத்தில் நின்று வசனம் பேசுவது கதைக்கு உதவாது. உங்களுடைய போக்கை நீங்கள் திருத்தி கொள்ள வேண்டும். வாய் திறக்கவில்லை என்று வாய் திறங்க சார் என்று சிஎம் என்று சொன்னதுக்கு காரணம், பாதிக்கப்பட்ட பெண் குழந்தைகளுக்கு என்ன நீதி கிடைக்கும், அந்த பாதிப்பு உட்படுத்திய உங்கள் கட்சி நிர்வாகிகளுக்கு என்ன தண்டனை, இப்படி கேட்க தான். உங்களுடைய உயர்கல்வித்துறை அமைச்சர் போய் உங்கள் பாட்டு போட்டுட்டு டான்ஸ் ஆடுறார். வாடி வாடி அப்படி சீடி கைப்படாத சீடின்னு பாட்டை போட்டு ஆடுறார். அந்த சிறு பெண் குழந்தைகளுக்கு போய் கால் சொடுக்கெடுத்து விடுறேன்னு சொல்கிறார். இது குட் டச் பேட் டச்னு பள்ளிக்கூடத்தில் பள்ளி பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியத்தை ஒரு உயர்கல்வித்துறை அமைச்சர் போய் ஒரு பெண் குழந்தைக்கு பொதுவெளியில் டிவி கேமராக்கள் சூழ இருக்கிற இடத்துல செய்கிறார். முதல்ல உங்கள் அறிவுரையெல்லாம் அங்கே அவருக்கு கூறுங்க, அங்கே கூறி முடிச்சுட்டு வாங்க. உங்களுடைய நிர்வாகிகள்லாம் பள்ளியில் போய் உங்கள் சினிமா பாட்டை போட விட்டு பள்ளி பிள்ளைகளை பாட சொல்கிறாங்க, ஆட சொல்கிறாங்க, வெயில் நிற்க சொல்கிறாங்கன்னு பெற்றோர்கள் பள்ளியில் எதிர்த்து குரல் கொடுக்கின்ற காட்சி வந்து கொண்டு இருக்கிறது. இதையெல்லாம் பேசுவதற்கு நீங்கள் தயாராக இல்லை. இதை மாத்திரமே பேசி நீங்கள் செய்திருக்கின்ற தவறுகளை எல்லாம் மறைத்து கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது களங்கம் சுமத்தி விட்டு தப்பித்து விடலாம் என்று நினைத்தால் அது நடக்காது. அதே போல் நேற்றைக்கு சட்டமன்றம் எதிர்க்கட்சி தலைவரோடு உரையோடு முடிந்தது என்று சபாநாயகர் அறிவிக்கிறார். எல்லாம் ஏஞ்சி நாங்கள் வெளில வந்துடுறோம். அப்புறம் திருப்பி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அதற்கு பதில் சொல்ல சொல்கிறார். நேற்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர் பேசும்போது 3 அமைச்சர்கள் தொடர்ந்து குறுக்கீடு செய்ததற்கு இதே சட்டப்பேரவைத் தலைவர் அனுமதி அளித்தார். இன்றைக்கி முதலமைச்சருக்கு குறுக்கீடு செய்யக்கூடாதுன்னு சொன்னார். இதுவரைக்கும் இருந்த தமிழக அரசியல் வரலாற்றில், சட்டப்பேரவை வரலாற்றில் எந்த முதலமைச்சருக்கும் குறுக்கீடு இருந்தால் அவர்களை எதிர்க்கட்சி தலைவர், எல்லா உறுப்பினரும் இல்லை, எதிர்க்கட்சி தலைவர்கள் குறுக்கீடு செய்தால் அவர்களை பேச விடுவது வழக்கம். ஆனால் இன்றைக்கி சிங்கிள் டேக்கில் இந்த ஷாட்டை முடிச்சிடணும் அப்படின்னு முடிவு பண்ணி எதிர்க்கட்சி தலைவர் குறுக்கீடு இல்லாமல்